finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் T20 வேர்ல்ட் கப், அதாவது 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலா தான் இருக்க போகுது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ ஆஸ்திரேலியா வர்சஸ் நமீபியா மேட்ச் 24 அட் ஆன்டிகுவா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா தர மட்டும் ஆக்கிட்டாங்க நமீபியாவை. 9 விக்கெட் வித்தியாசத்துல வின்னு, 72 ஆல் அவுட் ஆக்சுவலா நமீபியா. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5.3 ஓவர்ஸ்ல முடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு வேற லெவல் விக்டரி தான் சொல்ல முடியும் ஆஸ்திரேலியா. இந்த விக்டரினால அவங்க சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. 3 மேட்சஸ் 3 வின்ஸ். நமீபியா வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சஸ்ல 1 சூப்பர் ஓவர் வின் அகைன்ஸ்ட் ஓமான். மற்றபடி பாத்தீங்கன்னா 2 லாஸ். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு, அது அவங்களுக்கு இங்கிலாண்டோட விளையாட போறாங்க. ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா போலிங் எடுக்கும் போதே தெரிஞ்சது ஓகே ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நெவர் தாட் 72 ஆல் அவுட் ஆவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க நமீபியா. ஏன்னா ஓமானே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட 120க்கு மேல அடிச்சாங்க. ஸோ நமீபியா ஒண்ணுமே பெட்டர் பேட்டிங் டீம் தேன் ஓமான். அப்படின்னும் போது நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஃபைட் கொடுப்பாங்க, ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும், பட் சின்னதா ஒரு ஃபைட் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா இவ்வளவு போரா பேட்டிங் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனிவே வி ஹேவ் டு கிவ் யூஸ் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா, பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒஸ்ட் விக்கெட் இது கிடையாது. இது வந்து ஒரு 150 160 அடிக்க வேண்டிய விக்கெட். பட் த வே நமீபியா பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ் நிறைய இருந்ததுங்க. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பேட்டிங் விக்கெட்டா இருந்தாலும் லென்த்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் பிரஷர்ல என்ன ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய டாட் பால்ஸ்னால தூக்கி தூக்கி கவர்ஸ்ல கேட்ச், பாயிண்ட்ல கேட்ச் பிராக்டிஸ் தான் ஆக்சுவலா கொடுத்துட்டு இருந்தாங்க நமீபியா. ஒரு ஸ்டேஜ்ல நான் பார்க்கும்போது என்னங்க கேட்ச் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆஸ்திரேலியாக்கு, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, நீங்க ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஏன்னா தரையில ஆடினா கூட அவங்களுக்கு ரன்ஸ் வந்துருக்குங்க, ஆனா அவங்க ஆன் ஏர்ல தான் ஆடுறாங்க. இங்கதான் அந்த அசோசியேட் டீம்ஸோட அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சுது. அண்ட் ஆஸ்திரேலியாவோட ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங் வேற லெவல்ல இருந்தது. எஸ்பெஷலி மேக்ஸ்வெல் சூப்பரா நிறைய நல்ல கேட்சஸ் எடுத்தாரு. அஸ் வெல் அஸ் லாஸ்ட் விக்கெட்ல டிம் டேவிட் ஒரு சூப்பர் டேவ் கேட்ச். அதாவது நமீபியாவா இருந்தாலும் அவங்க 100% ஃபீல்டிங்ல கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. அண்ட் அந்த வகையில போலிங் எடுத்துக்கிட்டோம்னா ஹேசல்வுட் சூப்பரா ஓப்பனிங்ல போட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்து எல்லிஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே கிளியரா தெரியுது இந்த குரூப் ஸ்டேஜஸ்ல பேட் கமின்ஸ் அண்ட் மிச்சர் ஸ்டார்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு எலிஸும் சூப்பரா போட்டாரு. பட் பிக் ஆஃப் த போலர் ஜாம்பா 4 விக்கெட், இது எக்ஸ்பெக்டட் தாங்க. ஏன்னா ஜாம்பா வந்து வேற லெவல் T20 போலர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும். போன மேட்ச்லயும் சூப்பரா போட்டாரு, இந்த மேட்ச்ல ஒரு மேட்ச் வினிங் ஸ்பெல் 4 விக்கெட்ஸ். எல்லா ஆஸ்திரேலியன் போலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க. ஸ்டோனிஸும் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, பேட் கமின்ஸும் நல்லா போட்டாரு. ஸோ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா வந்து தே ஹண்ட் வித் பேர்ஸ்ன்ற மாதிரி எல்லா போலர்ஸுமே சூப்பரா போட்டாங்க. அண்ட் நமீபியா பேட்ஸ்மேனால நிக்க முடியல அவங்களோட போலிங் அட்டாக்ல. சரி, நம்மளுக்கு தெரியும் இந்த டார்கெட்டை வந்து சீக்கிரமா அடிச்சு முடிக்கணும்னு இருப்பாங்க ஆஸ்திரேலியான்னு. 5.4 ஓவர்ஸ்ல அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் 1 விக்கெட் தான் லூஸ் பண்ணாங்க. ஸோ குட் அவுட்டிங் ஃபார் டேவிட் வார்னர்னு சொல்லலாம். 8 பால் 20 ரன் டப்புன்னு அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. டிராவிஸ் ஹெட்டும் ஒரு 35 or 17 நல்ல ஒரு நாக்கு. அண்ட் மிச்சல் மார்ஷ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நாக், அவரும் ஒரு 20 ரன்ஸ் ஆஃப் 9 பால்ஸோ ஏதோ விளையாடினாரு. ஸோ ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிராவிஸ் ஹெட் அண்ட் டேவிட் வார்னர் நல்ல ஒரு நாக்ஸ் ஆல்ரெடி விளையாடி இருக்காங்க இங்கிலாண்டோட. அதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் ஒரு நல்ல நாக் விளையாடினார் ஓமானோட. பட் மிச்சல் மார்ஷ்க்கு இன்னுமே இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பெருசா உள்ள நுழையில, சரிங்களா, ஒரு பெரிய நாக் எதுவும் விளையாடல, சின்ன நாக்ஸ் தான் விளையாடினாரு. ஸோ அந்த வகையில இந்த ஒரு சின்ன நாக்குமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்க போறாரு. நல்லா ஸ்ட்ரைக் பண்ணாரு. எஸ்பெஷலி அந்த மிட் விக்கெட்ல ஒரு 6 ஒன்று ஃபிளாட்டா விட்டாரு பாருங்க, அப்பதான் தெரிஞ்சது எப்போ இந்த பையனுக்கு என்ன பவரியான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி 5.4 ஓவர்ஸ்ல தரமா வின் பண்ணி ஸோ சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. நமீபியா டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க, மற்றபடி இந்த மேட்ச்ல சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு டாமினன்ட் ஆஸ்திரேலியன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.